வணக்கம். ஜேகே செய்திகளின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தடை விதிப்பு. 72,000 புதிய ஊழியர்களை அரசு சேவையில் இணைத்துக் கொள்ள நடவடிக்கை. டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,000-ஐ கடந்துள்ளதாக அறிவிப்பு. எரிபொருள் விநியோகத்திற்கான கியூஆர் முறைமையை நீக்க வேண்டுமென வலியுறுத்தல். நாமல் ராஜபக்சவிற்கும் தனக்கும் நெருங்கிய தொடர்புள்ளதாக சரித் அபேசிங்க அறிவிப்பு. செய்திகள் தொடர்கின்றன. குற்றப்புலனாய்வு துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் மற்றும் சட்டத்தரணி சாகர காரியவசத்தை பிணையில் விடுவிக்க கடுவலை நீதவான் அருண இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டுள்ளார். தலா 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளிலும் வெளிநாட்டு பயணத்தடையும் விதிக்கப்பட்டு சாகர காரியவசம் பிணையில் செல்வதற்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் சட்டத்தரணியுமான சாகர காரியவசம் நேற்று காலை மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தினால் கைது செய்யப்பட்டு கடுவலை நீதவான் நீதிமன்றிற்கு கொண்டு செல்லப்பட்ட போதே இந்த பிணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொலிஸ்மா அதிபர் குறித்து அளித்த அறிக்கை தொடர்பாக வாக்குமூலம் அளிப்பதற்காக நேற்று மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்திற்கு சென்றிருந்த போதே சாகர காரியவசம் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் கடத்தல்காரர் என கூறப்படும் ஹரக்கட்டா என்பவரின் மனைவியிடமிருந்து 12 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற சம்பவம் தொடர்பில் சிறையில் இருந்து பிணையில் வெளிவந்துள்ள சரித் அபேசிங்க முதன்முறையாக வலையொலி தளம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் தனக்கும் ராஜபக்ச குடும்பத்திற்கும் குறிப்பாக நாமல் ராஜபக்சவிற்கும் இருந்த நெருங்கிய தொடர்பு மற்றும் அவருடன் இணைந்து பணியாற்றியமை தொடர்பிலான தகவல்களை வெளியிட்டுள்ளார். 2005ஆம் ஆண்டிலேயே தனக்கு அரசியல் நண்பர்கள் முதலில் கிடைக்கப்பெற்றதாகவும் 2005ஆம் ஆண்டு லண்டனில் வைத்தே நாமல் ராஜபக்சவை தான் சந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் பின்னர் 2006 முதல் 2008ஆம் ஆண்டு காலப்பகுதி வரை அவர்களோடு தான் பயணித்ததாகவும் சரித் அபேசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக பிரீமியர் தொடரில் நாமல் ராஜபக்ச உட்பட அன்றைய அரசியல்வாதிகள் பலர் கலந்து கொண்டிருந்ததாகவும் அந்நேரத்தில் இலங்கையின் கலாசார குழுவில் தான் பணியாற்றியதாகவும் மஹிந்த யாப்பா அபேவர்த்தன தன்னுடன் லண்டன் வந்ததாகவும் சரித் அபேசிங்க குறிப்பிட்டுள்ளார். குறித்த சமயத்தில் ரன்மிதன்ன திரைப்பட கிராமம் ஆரம்பிக்கப்பட்டது. அதன் முதல் தலைவராக தான் செயற்பட்டதாகவும் 3 மாதங்களில் அவர்கள் என்னை அதிலிருந்து நீக்கியதாகவும் சரித் அபேசிங்க தெரிவித்துள்ளார். இளம் வயதான தனக்கு குறித்த பதவி பொருத்தமில்லை என்ற வாதம் வலுப்பட்ட போது மஹிந்த ராஜபக்ச தன்னை அழைத்து, சரித், நீங்கள் குடும்பத்திற்கு தெரிந்த ஒருவர், நீங்கள் என்னோடு கோபித்துக் கொண்டால் என்னால் அரசியல் செய்ய முடியும், ஆனால் எனது பங்குதாரர்கள் கோபித்துக் கொண்டால் என்னால் இந்நேரத்தில் அரசியல் செய்ய முடியாது, எனவே நீங்கள் இதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என கூறினார். அதற்கு நான் சரி என தெரிவித்தேன் எனவும் சரித் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தனக்கும் நாமலுக்கும் இடையே மிக நெருக்கமான ஒரு நட்பு ரீதியான தொடர்பு மாத்திரமே இருந்ததாக தெரிவித்துள்ள சரித் அபேசிங்க அரசியல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் தனக்கு இருந்திருந்தால் அன்றே அவர்களிடம் சொல்லி இருப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் 2010ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ச தேர்தலில் போட்டியிடும் போது முழுநேர பிரசாரத்தில் தான் ஈடுபட்டதாகவும் சரித் அபேசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தான் சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடுகின்றேன் என்ற தகவல் அறிவிக்கப்பட்டவுடனேயே தனக்கு நாமலிடம் இருந்தே முதல் அழைப்பு வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகத்திற்கான கியூஆர் முறைமையும் வரம்புகளும் நீக்கப்பட வேண்டும் என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டத்தை ஈடு செய்வதற்காக விதிக்கப்பட்டுள்ள 50 ரூபாய் வரியை நீக்குவதன் மூலம் மக்களுக்கு அரசாங்கத்தினால் நிவாரணம் வழங்க முடியும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் கருத்துரைக்கும் போதே சங்கத்தின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் நட்டம் தற்போது முழுமையாக ஈடு செய்யப்பட்டுள்ளதனால் 50 ரூபாய் வரியை தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. அதே போன்று தற்போது நடைமுறையில் உள்ள கியூஆர் முறைமையும் எரிபொருள் விநியோகத்திற்கான வரம்புகளும் பொதுமக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தி வருவதனால் அவற்றையும் நீக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எரிபொருளுக்கு விதிக்கப்பட்டுள்ள 18% பெறுமதி சேர் வரி மற்றும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கான சேவை வழங்கியமைக்கான சேவை கட்டணம் 3%-இலிருந்து 1.6% குறைக்கப்பட்டுள்ளமையினால் தாம் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ளதாக
செய்யப்பட்டுள்ளதாகவும் எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை நாட்டின் எரிபொருள் விநியோகத்துறையில் உள்ள சினோபெக், லங்கா ஐஓசி மற்றும் RM ஃபாக்ஸ் போன்ற நிறுவனங்களும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வருகின்றன. இவ்விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் துரித கவனம் செலுத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இதுவரை பதிவான மொத்த டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 90,306 உயர்வடைந்துள்ளது. தற்போது வரை நாடு முழுவதும் 65 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் இறப்பு விகிதம் 0.07% பதிவாகியுள்ளது. ஆண்டின் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் ஜூலை மாதத்தில் பதிவாகியுள்ளனர். ஆகஸ்ட் மாதத்தின் முதல் 10 நாட்களில் மாத்திரம் 4,959 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தென் மாகாணம், மத்திய மாகாணங்கள் அதிகளவு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மாவட்ட ரீதியில் கம்பஹா மாவட்டம் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திலும் 17,000க்கும் மேற்பட்ட டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. அரசு சேவைக்கு 72,000 புதிய ஊழியர்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாக பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அரசு சேவைக்கான நியமனங்கள் மற்றும் பதவி உயர்வுகள் முறையான தகுதிகளின் அடிப்படையில் வழங்கப்படாமையினால் அரசு சேவையின் தரம் கடுமையாக வீழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் பிரதி அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போது ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நாட்டின் பிரதான நிர்வாக இயந்திரமாக விளங்கும் அரசு சேவையை மீண்டும் வலுப்படுத்த அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்பாகும். அரச ஊழியர்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் அவர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். சுமார் 76,000 புதிய ஊழியர்களை அரச சேவையில் இணைக்க திட்டமிட்டுள்ளோம். எதிர்வரும் காலங்களில் அரச ஊழியர்களின் இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் மற்றும் பாடசாலை அனுமதி உள்ளிட்ட பல விடயங்கள் அரசியல் தலையீடுகளின்றி முறையான பொறிமுறையின் ஊடாக முன்னெடுக்கப்படும். தவறான நடைமுறைகள் இடம்பெறும் சந்தர்ப்பங்களில் மாத்திரமே அரசாங்கம் தலையிடும். அரச ஊழியர்கள் தமது திறமை மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் மதிப்பளிக்கப்பட்டு நாட்டின் அபிவிருத்திக்கு நேர்மையுடன் பங்களிக்க வேண்டும் எனவும் பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களிலும், முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளதாகவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்பது இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக வீசும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அபெர்லாடோ டி எப்ஸ்ட்ரியல்லா அந்நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளார். தேசிய அவசர நிலையை அறிவித்த பின்னர் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் சுமார் 1 மணியளவில் ஆற்றிய நாட்டு மக்களுக்கான உரையில் உயிர்களை பாதுகாக்கவும், பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு உதவவும், தேவைப்படும் இடங்களில் நிவாரண உதவிகளை வழங்கவும் தேசிய அரசாங்கம் தனது அனைத்து திறன்களையும் பயன்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொலம்பியாவின் சோகோ மாகாணத்தின் 103 கிலோமீட்டர் ஆழத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை 7:34 மணிக்கு 7.4 மேக்னியூட் அளவில் இந்நிலநடுக்கம் பதிவானதாக அந்நாட்டின் புவியியல் ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நிலநடுக்கத்தில் குறைந்தது 132 பேர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கானோரை காணவில்லை என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கொலம்பியாவின் கோப்பி உற்பத்தி பிராந்தியத்தில் அமைந்துள்ள ஃபெய்ரா நகரத்தில் அதிக அளவிலான உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. அதனைத் தவிர சுற்றியுள்ள நகரங்களும் வேலே டெல் கவுகா பிராந்தியமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் பொகோட்டா மற்றும் மெடலின் ஆகிய நகரங்களில் இருந்து சிறப்பு பேரிடர் மீட்புக் குழுவினர் இணைந்து கொண்டுள்ளனர். கட்டிடங்களின் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியுள்ளமையினால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தில் 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதுடன் 1,500க்கும் மேற்பட்ட வீடுகளும் பல பிராந்திய வானூர்தி நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. பாதுகாப்பு கருதி ஃபெரைரா, மனிசாலேஸ், கிப்தோ, ஆர்மீனியா, கார்த்தாகோ மற்றும் புவனே வென்ச்சுரா ஆகிய நகரங்களில் உள்ள விமான நிலையங்களின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன.
கனடாவின் ஹாலிபாக்ஸ் நகர மையப்பகுதியில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர். நபரொருவரால் வழங்கப்பட்ட குண்டு மிரட்டல் தகவலை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பாதுகாப்பு கருதி வணிக வளாகங்கள், விடுதிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அப்பகுதியை விட்டு உடனடியாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க முக்கிய சாலைகள் மூடப்பட்டு பேருந்துகள் மாற்று பாதைகளுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன. தொடர்ந்து கிளேட்டன் பூங்கா பகுதியில் வைத்து அச்சுறுத்தல் விடுத்த சந்தேக நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். முறையான சோதனையின் போது உடனடி அச்சுறுத்தல் எதுவும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் போலீசார் குறித்த பகுதிகளில் தொடர்ந்தும் தீவிர சோதனைகளில் முன்னெடுத்துள்ளனர்.